கிறிஸ்துவுக்குள் பிரியமானது அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவுகூர்தல் தொடர் தியானத்தில் இன்று 14ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களுடன் பந்தி இருந்தபோது அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறினார். இந்த வசனத்தின் ஆழமான பொருளை இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே பயன்படுத்தப்பட்ட புளிப்பில்லாத அப்பம் நமக்காக பலியாக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் பரிபூரணமான மனித சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த அப்பம் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமாக அல்லது உடலாக மாற்றமடைய முடியாது. மாறாக இது ஒரு உன்னதமான அடையாள சின்னமாகும். கர்த்தர் இயேசு இந்த வார்த்தைகளை கூறிய தருணத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் பலியாவதற்கு முன்பே இதை சொன்னார். அதாவது, அவர் அப்பத்தை பிற்கும்போது அவரது உண்மையான சரீரம் இன்னும் சிலுவையில் அறைந்து பிற்கப்படவில்லை. எனவே அப்பத்தை எடுத்து, இது என் சரீரம் என்று அவர் சொன்னது கர்த்தர் இயேசு தன் சரீரத்தை குறிக்கும் வகையில் அடையாளப்படுத்தி சொன்னார். அந்த அப்பமானது நம்முடைய பாவங்களுக்காக பலி செய்ய இருந்த அவருடைய மனித சரீரத்தை சுட்டிக்காட்டும் அடையாளமாக இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் அளிக்கும் அப்பமாக மாறும்படிக்கு அவர் மாம்சமானார். அதாவது ஒரு மனிதனாக அவதரித்தார். இது யோவான் 1ஆம் அதிகாரம் 14இல், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றும், யோவான் 6ஆம் அதிகாரம் 33இல், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றும் வாசிக்கிறோம். மேலும் மாம்சீக இஸ்ரவேலர் அனுசரித்த பஸ்கா அப்பத்தில் புளிப்பு சேர்க்கப்படாது. வேதாகமத்தில் புளிப்பு என்பது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே புளிப்பில்லாத அப்பம் என்பது கிறிஸ்துவின் பாவமற்ற அழிவில்லாத பரிபூரண மனித உடலை குறிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய பாவமற்ற மனித வாழ்க்கை நாம் பிதாவாகிய தேவனிடம் சேருவதற்கான வழி, சத்தியம் மற்றும் ஜீவனை திறந்து வைத்திருக்கிறது. இதையே யோவான் 14ஆம் அதிகாரம் 6இல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று குறிப்பிடுகிறார். நாம் இந்த அப்பத்தை எப்படி புசிக்கிறோம்? இது ஒரு சடங்கு மாத்திரமல்ல, நம் விசுவாசத்தின் மூலமாக இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய நீதியை நம்முடைய நீதியாக ஏற்றுக்கொள்வதே புசிப்பதாகும். அவருடைய மாம்சத்தை புசிக்காவிட்டால் நமக்கு ஜீவன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இவ்வாறு விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகள் அனைவரும் இன்று உலகிற்கு ஜீவன் அளிக்கக்கூடிய ஒரே அப்பமாக மாற்றப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17இல் அப்போஸ்தலராகிய பவுல் இதை அழகாக இந்த வசனங்கள் மூலம் விளக்குகிறார். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடே நமக்குள்ள ஐக்கியம் அல்லவா? நாம் அநேகராயிருந்தாலும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இப்படியாக கிறிஸ்துவின் சபையாகிய நாம் நமக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் துன்பங்களில் குறைவானதை நமது சக சரீர அங்கங்களுக்காக நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். பின்னர் நாம் அவருடைய மகிமையில் பங்கு பெறுவோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நினைவு கூறுதலின் அனுசரிப்பில் நான் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்பம் என்பது கிறிஸ்துவின் பரிபூரண மனித வாழ்க்கை. இதை விசுவாசத்தோடு புசிப்போம். அவரோடு கூட பிற்கப்பட நம்மை அர்ப்பணிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகைகளில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில்
நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.